உங்களுடன். வெல்கம் பேக் டு ப்ரூ ஸ்டார்ஸ். உங்களுடன் கழுகு மூவி பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உண்மையான காதலை சொல்ற ஒரு உணர்வு பூர்வமான சூப்பர் மூவி தான் இந்த மூவி. இதை பத்தி பேசணுமா நீங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிடுக்கு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வெல்கம் பேக் சார். சார், காஸ்டிங் இந்த மூவிக்கே ஒரு பிளஸ். எல்லாருமே கரெக்டா பொருந்து இருப்பாங்க. குறிப்பா ஹீரோயின் அவங்க ஆக்ட் பண்ற மாதிரியே தெரியாது, ஆனா சரியான ஆக்டிங் கைத்தட்டல் வாங்குறாங்க. சோ எங்க இருந்து சார் அவங்களை செலக்ட் பண்ணீங்க? எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன் செலக்ட் பண்ணீங்க? வேற ஹீரோயின் கிடைக்காதனால அவங்களை செலக்ட் பண்ணோம். சீரியஸா பாஸ், நம்ம போய் சொல்லல, அது அவங்களுக்கே தெரியும். நாங்க நிறைய இந்த படத்துக்கு எனக்கு எங்க ப்ரொடியூசர் சொன்ன நானு பாஸ்ல விட்டுருக்கேன் சார். இல்ல இல்ல, எங்க ப்ரொடியூசர் எனக்கு சொன்ன ஒரே கண்டிஷன் என்னன்னா, போன 2 படத்துக்கும் ஹீரோயின் சரியில்லை, இதுக்கு நல்ல ஹீரோயின் போட்டாதான் ஷூட்டிங் போலாம், இல்லன்னா வேணாம் அப்படி சொல்லியிருந்தாரு. அப்போ நாங்க பெரிய ஹீரோயினா ட்ரை பண்ணோம், எல்லாருக்கும் டேட் கிடைக்கல. சோ அதனால வந்து அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பல்கா 30 நாள் கேட்டதுனால யாரும் எல்லாரும் 5 நாள் தரோம் 10 நாள் தரோம். அப்ப 20ஆம் தேதி ஷூட் போனோம், 18ஆம் தேதி வரைக்கும் ஹீரோயின் கிடைக்கல. அப்போ வெந்துமாதேவி அவங்க போட்டோவை பார்த்தோம். போட்டோ பார்த்தோன்னே நல்லா இருந்தாங்க, நேர்ல வர சொன்னோம். அந்த காஸ்டியூம் போட்டோடனே ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க வந்து யதார்த்தமா கிடைச்சவங்க. திடீர்னு நாங்க பிளான் போட்டு இவங்களை பார்க்க போறோம், இவங்களை பேச போறோம் நினைச்சவங்க எல்லாம் தள்ளி போயிடுச்சு. நாங்க அப்படி நினைக்காத ஒரு ஆளு தான் பிந்துமாதேவி. இல்ல என்ன தெரியுது சார், யாரு கொண்டு வந்து வச்சாலும் சார் வந்து நடிப்பு வாங்கிடுவாங்க. ரெண்டாவது வந்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் சார். எனக்கு என்னோட 2 ஹீரோன்ஸும் பிடிக்கும் சார். எங்க அப்பாக்கு பிடிக்கல, நான் என்ன சார் பண்ணுவேன்? இல்ல, எனக்கு வந்து சாரை விட ப்ரொடியூசர் தான் முக்கியம் இல்லையா? எனக்கு லைஃப் கொடுக்கறவர் அவரு தான், அவரு பேச்சதான் நான் கேட்கணும்ல. நீங்க சின்ன சிலுக்குன்னு போதையேற்றும் பெண்களுக்கு சொந்தக்கார பொண்ணு பிந்துமாதேவி சின்ன சிலுக்குன்னு பேர் வாங்கிடுச்சு. சந்தோஷம் இல்ல? எந்த ப்ரொடியூசருமே வந்து அழக பத்தி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு வியாபாரம், கதை, அப்படி நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்கல்ல. அதுக்கு அவர் சொன்னது என்னமோ, அவர் சொன்ன காரணம் எனக்கு சரின்னு தோணுதுனால நான் எப்பவுமே எங்க ப்ரொடியூசர் சொல்றதை கேட்பேன். ஏன்னா எங்க ப்ரொடியூசர் வந்து சினிமாவை நேசிச்சு பண்ற ஒரு ஆளு, வியாபார நோக்கத்தோட பாக்குறவர். சோ அதனால நாமளும் நம்ம காலர் சொல்றதையும் கேட்கலாம் சார். ஒரு மோர் காலர். வணக்கம் ப்ரூ ஸ்டார்ஸ், உங்களுடன். வெரி குட் ஈவினிங். உங்க நேம் என்ன? லைன்ல இருக்கீங்க, டிவி வால்யூம் இருந்தா. வணக்கம் சார், உங்க நேம் சார்? வணக்கம் மோகன்ராஜ், குழந்தை வளர்ப்பன், ஆண்மை தவறல் டைரக்டர். ஆஹா, சூப்பர் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன் சார். பயங்கரமா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான படம். என்னன்னா எந்த ஒரு படமும் கலாச்சாரத்தையும் வந்து வாழ்வியலையும் சொல்ற தவிர்க்கவே முடியாத படமா லிஸ்ட்ல வந்துரும். அந்த படத்துல கண்டிப்பா கலைக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அத ரொம்ப தைரியமாவே சொல்லிக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். ரொம்ப அழகான ரெஸ்பான்ஸ். பாட்டுக்கு மட்டும் இல்ல, அந்த படத்துல கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன டீடைல்ஸ். டைரக்டர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி என்ன மனநிலை, தற்கொலை பண்ணிட்டு இருக்கும் போது கீழே விழுகும் போது என்ன மனநிலையில இருப்பாங்க, அவங்க கையை எப்படி வச்சிருப்பாங்க, கையை விரிப்பாங்களா, ஏதாவது பிடிச்சி காப்பாத்திட முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை அந்த இடத்துல வந்து பயங்கரமா டீடைல் பண்ணியிருப்பாரு. அதோட ஒரு மிகப்பெரிய விஷயம், அவர் வந்து வசனத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு. ஒரு சாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு காசு கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியா. அந்த ஏரியால டைலாக் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுல எந்த இடத்துலயுமே முகம் சுளிக்காத மாதிரி, அடுத்தவங்களை வந்து ஹெசிடேட் பண்ணாத மாதிரியான ஒரு டைலாக்ஸ் வந்து வச்சிருக்கிறது மிக 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 அற்புதமான ஒரு சென்ஸ் அந்த டைரக்டருக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நீங்க கண்டிப்பா வருவீங்க சார். ரொம்ப நன்றி சார். நீங்க எங்க படத்தை இந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்து, அதுவும் என்ன மாதிரி ஒரு கிரியேட்டர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சக இயக்குனரை நேரில் வந்து பாராட்டுன்ற மனது வந்து உங்களுக்கு இருக்கு தம்பி. அடுத்த படத்தில் முரட்டு வெற்றியை பெறுவதற்கு வாழ்த்துகிறேன். நன்றிப்பா. ஆண்மை என்ன டைட்டு சொல்லலாம்ப்பா, ஆண்மை தவறல அற்புதமான டைட்டுப்பா, மிகப்பெரிய சிந்தனைவாதி தம்பி. ஆமா, அடுத்த கதை பயங்கரமா தயாராகிட்டு இருக்கு, வெற்றிக்கு தயாராங்க. ஹலோ, ஓகே, தேங்க்ஸ் லாட். தேங்க் யூ சார். நல்ல விஷயம் இல்ல? சூப்பர். படைப்பாளி வந்து முதல் படத்தினுடைய இயக்குனர், அதை வாழ்த்தணும்ன்ற அந்த விஷயத்தோடு எவ்வளவு பேர் காலர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த போட்டிகள் உள்ள நுழைஞ்சு வந்து பாராட்டுவது வந்து நல்ல டைரக்டர். அந்த நேம்லயே மீனிங் இருக்கு, டைரக்ஷன். ஒரு சொசைட்டிக்கு என்ன சொல்லணும், இந்த இதுல நான் இந்த மெசேஜ் இல்ல, ஒருத்தரோட வாழ்க்கையை சொல்றேன், அவரோட மனசு எப்படி மாறுது, காதல சொல்றேன், போல்டா ஒத்துட்டார். சோ நிச்சயம் எல்லா டைரக்டர்ஸும் பாராட்டுவாங்க. அந்த ஹீரோயின் கொஸ்டின் நான் எதுக்கு கேட்டேன்னா, அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஆக்சுவலா இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், பட் இவருக்கு ஆயிருக்காது. பட் அந்த ஃபேஸ்லயே அதை காட்ட மாட்டீங்க நீங்க, ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸே. பட் அவங்க ஃபேஸ்லயே அந்த ஷாக் சோ சரியா இருக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் சீனே வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் தேடி வருவாங்க. இவங்களை பார்த்த உடனே இவரு நல்லா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே
அந்த மாதிரி ஒரு ஆக்டிங், சோ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அவங்களோட ஒர்க் பண்ண? அவங்க வந்து ஒரு சின்ன, நான் வந்து மீடியேட்டர். எப்படின்னா அவங்களுக்கு தமிழ் புரியும், ஆனால் ரிப்ளை சொல்ல வராது. இவருக்கு தமிழ் மட்டும் தான் பேச பிடிக்கும். இவர் பேசுவாரு, அவங்க கேட்டுப்பாங்க. அப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா what did he say அப்படின்பாங்க. he said அப்படின்னு சொல்லி அவரோட இங்கிலீஷ்ல சொல்லிடுவேன். பட் we were great friends, so issues எதுவுமே வரல. யூஸ்வலா இந்த கேரவன் நான் போனோம், இங்க போனோம், நான் லேட்டா வருவேன், அந்த பஞ்சாயத்தே இல்லாம எங்களுடைய உட்காந்துட்டு எல்லாம் இல்ல ஆக்டிங் பார்ட் அவங்க நல்லா ஆக்ட் பண்ணாதான் உங்களோட ரியாக்ஷன் வரும், நீங்களும் நல்லா ஆக்ட் பண்ண முடியும். உங்களோட 100% பொட்டன்ஷியலை காட்டினதுக்கு மிக முக்கியமான ரீசனா அந்த கெமிஸ்ட்ரி, அந்த பேர் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எப்படி இருந்தது உங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்ததா? எப்படி இருந்தது ஆக்டிங் பார்ட்ல? காம்படிஷன் எல்லாரும் கூட இருக்கு சார். எனக்கு அண்ணன் கூட இருக்க காம்படிஷன். நான் யாரையும் விடுறதா இல்லை. என்னால எவ்வளவு முடியுமோ அவளுக்கு நான் பண்ணிடுவேன். பட் அதையும் மீறி சாப்பிட்டு போயிடுவாங்க, அதான் பிரச்சனையா இருக்கு எனக்கு. அதான் கிடையாது. பட் தன் அதாவது மற்றவர்கள் சொல்றதை கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை மனுஷன் பெற்றுட்டாவே தன்னை முந்திக்க விடாம தான் பிந்திக்கிட்டு மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்றது கேட்கறதுக்கு செவிய திறந்து வச்சுட்டோம்னாவே ஓரளவு பாதி ஏரியா நம்ம தாண்டிடலாம்ல. அது மாதிரி எப்போதும் காதையும் மனசையும் திறந்து வச்சிருக்கிறப்பில்ல. இல்ல சொல்றது நான் செஞ்சாலே போதும். இல்ல அது வந்து நிஜமாவே நல்ல விஷயம். தலையீடு நிறைய பேர் வந்து கதை எனக்கு ஒரு காமெடியா சொல்லணும்னா படம் பார்த்து முடிச்சிட்டு நிறைய பேர் வந்து ஹீரோஸ் வந்து கிளைமேக்ஸ் மாத்தி சொன்னாங்க. முடிஞ்ச கதைக்கே அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல போற கதைக்கு அவங்க எவ்வளவு கருத்து சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஹீரோஸ்க்கு மத்தியில அவரோட கம்பெனி அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றத வந்து அப்படியே கேட்டு பண்ணார். எனக்கு அது வந்து மிகப்பெரிய காட் கிஃப்ட்னு சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு லவ் பேர் வந்து சூசைட் பண்ணுவாங்க. பட் அது வந்து அந்த லேடி மட்டும் தான் கிடைப்பாங்க, ஜென்ஸ் கிடைக்க மாட்டார் அந்த பர்டிகுலர் மேல் கேரக்டர். பட் அதை வந்து மைண்ட் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஹீரோ அவரை காட்டுவீங்க, 2 பேரும் கட்டி போட்டு அவங்க ஆல்ரெடி இறந்துருவாங்க. பட் இவர் வந்து சூசைட் பண்ணி மொத்தமா குதிப்பாரு. அண்ட் கடைசியில கையை வேற காட்டுவீங்க, கையில எந்த இலையும் இல்ல, நான் மரண பயம் இல்லாம என் காதலிக்காக மனசார செத்து போறேன்னு. சோ ஒரு சூப்பரான வேவ் லென்த் மூவி. காதல் 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 போனால் சாதல் சாதல் சாதல்னு ஒரு உண்மையான காதலை இந்த காலகட்டத்துல காட்டணும்னு நினைச்சதுக்கே உங்களுக்கு எங்களோட சல்யூட் சார். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ சார். It was a wonderful meet and wonderful chat. Thank you sir. அதாவது லைலா மஜ்னு, அமராவதி, அம்பிகாவதி இவங்கலாம் இறந்துட்டாங்க. ஆனா அந்த காதல் இருக்கு. பட் இப்போ காதலர்கள் இருக்காங்க, ஆனா காதல் இல்ல. சோ இத நச்சுன்னு நெத்தி போட்ல அட்சா மாதிரி சொல்ற மூவி தான் கழுகு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட மீண்டும் ப்ரூ ஸ்டார்ஸ் உங்களுடன் நான் வந்து மீட் பண்றேன். Until then it's bye from Mohan Raj and with tons of love from crew Brew Stars உங்களுடன். Thank you.